மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு குரு பகவானுடைய பெயர்ச்சி. அப்ப இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியை நாம ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னாவே, குரு பகவானாவே எல்லாத்துக்கும் நல்லவர் தான். அது பெயர்ச்சி ஆகி இருக்கக்கூடிய இடத்தை விட தான் பார்க்கக்கூடிய இடத்துக்கு பலம் ஜாஸ்தி. அப்ப இந்த குரு பகவான் ஆப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி விருச்சக ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறது, அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மே மாசம் 1ஆம் தேதி 11:57 காலையில மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆறாங்க. அப்ப இந்த விருச்சக ராசிக்கு ஆப்பட்டது 6ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் ஆப்பட்டது பெயர்ச்சியாகி 7ஆம் இடத்துக்கு போறாங்க. அந்த 7ஆம் இடத்துக்கு போவதே விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு அருமையான யோகம். அந்த 7ஆம் இடத்துக்கு அந்த குரு போறாருன்னா, அந்த குரு 7ஆம் பார்வையாக தன்னுடைய ராசியவே பார்ப்பாரு, விருச்சிக ராசி. அப்ப ராசியை குரு பார்ப்பதால் உங்களுடைய ராசிக்கு இதற்கு முன்னாண்ட 6ஆம் இடத்துல இருந்து பல பீடைகளையும் பல கஷ்டங்களையும் பல கடன்களையும் பல சத்துருக்களையும் உருவாக்கிய அந்த குரு பகவான் இப்ப 7ஆம் இடத்துக்கு போறாரு. இவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்ப அந்த 6ஆம் இடத்துல இருந்து அந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு பல ரூபத்திலையும், அதாவது இப்ப 4 திசைகள் இருக்குன்னா அந்த 4 திசைகளிலிருந்து வரக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனையை தான் கொடுத்துச்சு. ஒரு பக்கம் கடன் வந்துச்சு, ஒரு பக்கம் நோய் வந்துச்சு, ஒரு பக்கம் குடும்பத்துல சரியில்லை, ஒரு பக்கம் மக்கள் மூலியமாக சரியில்லை, ஒரு பக்கம் தொழில் சரியில்லை. அப்ப எல்லா விதத்திலையுமே கஷ்டப்பட்டு நம்ம கடன்பட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாமல், ஒரு தொழிலை நடத்த முடியாமல் பல தடுங்கல் பட்டு எப்படா இருந்து தப்பிக்கிறது, எப்படி இருந்து நம்ம மீண்டு வருவது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இப்ப இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலகட்டம் வந்தாச்சு. அப்ப அந்த குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வந்திருக்குது. அப்ப அந்த 7ஆம் இடத்துல குரு பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசியே பாக்குறாங்க. அது போக உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பாக்குறாங்க. அப்ப உங்க ராசியை பார்ப்பதனால உங்களுக்கு ஒரு யானை பலம் வந்த மாதிரி. ஏன்னா இப்ப இந்த குரு 6ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய சக்திகளை எல்லாத்தையுமே முடக்கிருச்சு. அப்ப அந்த முடக்கி நீங்க எந்திரிக்கிறதுக்கு வலுவில்லாமல் அப்படியே சுருண்டு கிடக்குறீங்க. இந்த சமயத்துல அந்த குரு பகவான் உங்க ராசியை பார்க்கும்போது உங்களை அறியாத ஒரு பலம், அந்த பலத்தின் மூலியமாக நீங்க எழுந்திருச்சு நீங்க தைரியமாக உங்களுடைய வேலைகளை நீங்க செய்யக்கூடிய பிசினஸை கண்டிப்பாக இப்ப திறம்பட செய்ய போறீங்க. அப்ப அந்த குரு பகவானுடைய பார்வைக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. ஒரு கெட்டிக்காரனாக வாழ போறீங்க, எல்லா விஷயத்திலையும் சாதிக்க போறீங்க, எதுல எடுத்தாலும் நம்பர் 1 வர போறீங்க. இது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நடந்தே தீரும். இப்ப விருச்சிக ராசிக்காரங்க நிறைய பேர் வெளிநாடு போகணும், பிசினஸ் பண்ணணும், நம்ம வெளிநாட்டுல சம்பாதிக்கணும், இங்க சொத்து வாங்கணும், இங்க நம்ம செல்வாக்கா செல்வந்தரா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் பிசினஸ் பண்ணி நிறைய தொலைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க வெளிநாடு போவீங்க, உங்க பிசினஸ பண்ணுவீங்க, அதுல லட்சம் கோடிகளை சம்பாதிப்பீங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய கடனை அடைப்பீங்க, நீங்க செல்வந்தரா வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அது போக வேலை விஷயத்துக்கோசரம் வெளிநாடு போறவங்க தாராளமாக இந்த பீரியட்ல வெளிநாடு போகலாம். இல்லைன்னா வெளிநாட்டுல இருந்தே உங்களுக்கு கால் வரும். இப்ப வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நீங்க சொல்லி வச்சிருக்கிறீங்க, எனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லு, என்னுடைய படிப்புக்கு தகுந்த வேலை இருந்தா சொல்லு, இல்ல இந்த கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்தேன், எனக்கு இது பிடிக்கல, நான் வெளிநாடு வர்ற மாதிரி இருக்கிறேன், எனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லி வச்சிருந்து கடந்த காலங்களில் அது வேலைக்கு வரல. அப்ப இந்த பீரியட்ல உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். அப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, நீங்க போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், கண்டிப்பா சக்சஸ் ஆகும். இது போக படிக்க
கூடிய மாணவர்கள் மாணவிகள் இவங்களுக்கு வந்து வெளிநாட்டுல தான் ஆசைப்பட்ட கல்லூரிகள்ல தான் ஆசைப்பட்ட படிப்பு கண்டிப்பா அந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சே தீரும். அப்ப இந்த காலகட்டத்துல படிப்பு முடிச்சுட்டு தயாராக இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வெளிநாட்டுல வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க ஆசைப்பட்டதே கண்டிப்பா உங்களுக்கு அமையும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதே சமயத்துல இந்தியால நீங்க எந்த காலேஜ் ஆசைப்பட்டாலும் எந்த ஒரு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க ஆசைப்பட்டாலும் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். தைரியமாக இருங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில பட்டுட்டு இருந்த அவங்க சேர்த்து வச்சிருந்த கஷ்டங்கள் பட்டுட்டு இருந்த கஷ்டங்கள் குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம அவங்க குடும்பத்துல அந்த சந்தோஷத்தை இழந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது போக நோயினால அந்த நோயும் அவங்களுக்கு தீராமல் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் வைத்தியம் பார்த்து பார்த்து சலிச்சு போய் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த பீரியட்ல நோயினால இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் ஆகப்பட்டது கண்டிப்பா தீரும். அந்த 7ஆம் இடத்துக்கு குரு வரும்போது உங்களுக்கு வந்து பார்க்க போனா அந்த நோய் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். எங்கேயாவது வைத்தியம் பார்த்தாலுமே அந்த பிரச்சனைகள் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து வெகுவாக குறையும். அதே சமயத்துல கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் கண்டிப்பாக வளரும். கணவனுக்கு மனைவியை பிடிக்கல, மனைவிக்கு கணவனை பிடிக்கல, இது மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஒத்து போய் ஒருத்தரை அனுசரிச்சு புரிஞ்சுக்கிட்டு குடும்பம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இது போக இன்னைக்கு வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பிரிவுங்கிறது சண்டை சச்சரவு பிரச்சனை வந்து பிரிஞ்சிருக்கலாம். இன்னொரு பிரிவுங்கிறது வேலை விஷயமாக இப்ப இங்கிருந்து சென்னையில ஒர்க் பண்றாரு கணவர், அவங்க வந்து இங்க ஈரோட்டில் இருக்கலாம். அப்ப அவங்க 2 பிரிஞ்சே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க 2 எல்லாமே ஒண்ணு சேர்ந்து வாழ்வதற்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். விருச்சக ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலனாகப்பட்டது நல்ல பலன் தான் இருக்குது, கெட்ட பலன் இல்லை. அப்ப இந்த நல்ல பலன் காரணமாக விருச்சக ராசியில உள்ளவங்க அவங்களுடைய வாழ்க்கை தரம் மாறப்போகிறது. உங்களுடைய துணிச்சலுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. உங்களுக்கு திறமைக்கு உண்டான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ நீங்க வாழ்க்கையில என்ன நினைக்கிறீங்களோ, என்ன சாதிக்கும்னு நினைக்கிறீங்களோ, என்ன சம்பாதிக்கும்னு நினைக்கிறீங்களோ அது உருவாகும். உங்களுடைய தாய் தகப்பனை நல்லா பார்த்துக்கணும், அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்கள வச்சிருக்கணும். இல்ல நம்ம வெளிநாட்டுல இருக்கிறோம், நம்ம தாய் தகப்பனுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பாக இந்த பீரியட்ல அது ஒர்க் அவுட் ஆகும். அப்ப விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டம் இல்லாத வாழ்க்கை, கஷ்டமே தெரியாத வாழ்க்கை, அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி ஒரு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய நேரங்கிறது வந்தாச்சு. என்ஜாய் பண்ணுங்க விருச்சிக ராசிக்காரங்களே. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அது தெரிஞ்சுக்கோன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.